இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த எக்ஸாம்பிள் இருந்து உங்களுக்கு நிறைய எப்படி ஒரு காய்கறி அப்படின்னாலும் எப்படி ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு இன்னும் பேசாத ஏதாவது டவுட்னா எனக்கு தெரியும். இப்போ ஹைட்ரஜன் வித் நிக்கல் பல்லேடியம் அண்ட் பிளாட்டினம் கரெக்டா. அடுத்தது லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட், அடுத்தது சோடியம் போரோ ஹைட்ரேட், அடுத்தது சோடியம் வித் எத்தனால் C2H5OH, அடுத்தது டைபால் H, அடுத்தது டைபால் H, அடுத்தது B2H6 டைபோரேட் வித் டெட்ரா ஹைட்ரோஃப்ளூரோ. வேற என்ன இருக்கு நம்ம பார்த்ததுல? ஓகேவா? இது எல்லாமே இந்த ரெடியூசிங் ஏஜென்ட் எல்லாமே எதுக்கு ஜெனரலானா ஒரு ஆல்டிகைடோ கீட்டோனோ இது எல்லாமே ரெடியூஸ் பண்ணும். இது எல்லாமே என்னது ரெடியூஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? இப்போ இதுல அடுத்து வரக்கூடிய கேட்டகரி என்னன்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட், அதே மாதிரி இந்த B2H6, இந்த ஹைட்ரஜன் நிக்கல் பல்லேடியம் பிளாட்டினம். இது பர்டிகுலரா எஸ்டரை மட்டும் தான் ரெடியூஸ் பண்ணும். ஒரு சோடியம் போரோஹைட்ரேட் எஸ்டரை ரெடியூஸ் பண்ணக்கூடிய கெபாசிட்டி கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி ஒரு அமைடை ரெடியூஸ் பண்ணக்கூடிய கெபாசிட்டி கிடையாது. இந்த மாதிரி கேட்டகரியில் அடுத்தடுத்து நீங்கள் பிஜி ஹையர் லெவலுக்கு வரும்போது இதுக்கு தனித்தனியான கேட்டகரியில் இருக்குது. ஒரு ஃபர்ஸ்ட் ஆல்டிகைட், கீட்டோன், கார்பாக்சிலிக் ஆசிட், ஆசிட் குளோரைட், அமைட், அன்ஹைட்ரேட், இமீன், இமீனியம் அயான், இது எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணக்கூடிய எல்லா கேட்டகரிக்கும் ஒவ்வொன்றா அடுத்தடுத்த ஸ்டெப் வந்துட்டே இருக்கு. அதோடைய நேச்சரை பொறுத்து உங்களுக்கு 12th லெவல் இருக்கிறதுனால 2 கேட்டகரி தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்த ரியேஜென்ட்ஸ் எல்லாமே ஆல்டிகைடே ரெடியூஸ் பண்ணோம். எதை ரெடியூஸ் பண்ணோம்? கீட்டோனே ரெடியூஸ் பண்ணோம். இப்போ ஆல்டிகைட் தனியாக நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் எடுத்த ரியாக்ஷன் எழுத தேவையில்லை, பார்த்துமே ஆன்சர் எழுதணும். எப்படி எடுத்து எழுதுறோம்? இப்போ இந்த ஆல்டிகைட் மட்டும் தனியாக எழுதுறோம். C+OH இங்கே இருக்கக்கூடிய இந்த டோட்டலாக இருக்கக்கூடிய இந்த ரிங் வச்சுக்கிறேன். கரெக்டாக இந்த ஆர் அப்படிங்கிறது ரிங் பாயிண்ட் இல்லையா? இப்போ ஏதாவது ஒரு ரெடியூசிங் இது எல்லாமே என்னது ஹைட்ரேட் ரெடியூசிங் ஏஜென்ட்டா. அப்போ இந்த H- அட்டாக் பண்ணுமா? H- அட்டாக் பண்ணால் இது O- மாறுமா? ஓ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த H2O இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கான ரீசன் என்னது? அது லீவிங் குரூப் இல்லைன்னா அது என்ன இல்லை. அப்போ லீவிங் குரூப் இல்லைன்னா இதுல இன்வால்வ் ஆகும், புரோட்டானை அப்சார்ப் பண்றதுல இன்வால்வ் ஆகும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த ரிங் இருக்கு, இந்த ரிங்ல CO- தான் மாறும். ஆல்ரெடி இதுல ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. இந்த ரிங்ல லீவிங் குரூப் கிடையாது, ஹைட்ரஜன் லீவிங் குரூப் இருக்கு இல்ல. சோ இது எது இன்வால்வ் ஆகும்? புரோட்டானுடைய அப்ஸ்ட்ராக்ஷன். அதனால தான் ஹைட்ராலிசிஸ் இதுல கிடைக்கக்கூடியது H+. இந்த H+ அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு ஜெனரலா என்ன கிடைக்கும்? இந்த ஹைட்ரஜன், இந்த OH கிடைக்குமா? அப்படிதானே? இங்க ஆல்ரெடி ஒரு ஹைட்ரஜன் அட்டாக் பண்ணது ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன், இல்ல ஆல்ரெடி ஒரு ஹைட்ரஜன். அப்ப CH2OH வருமா? இந்த ரிங் வச்சுங்க. இது ஓவர் என்ன மாதிரி இருக்குது? C இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன், CH2 இதுல OH. அப்ப மீனிங் என்னன்னா ஒரு ஆல்டிகைட் இருந்தா பிரைமரி ஆல்கஹால், CH2OH இருந்தா ஆல்கஹால் பிரைமரி ஆல்கஹால். கரெக்ட்டா? இப்போ ஆல்கஹால் எல்லா ரியாக்ஷனும் பண்ணுது. அப்ப இந்த ரியாக்ஷன்ல இப்ப எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் தான். இந்த கொடுத்துருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் தான். இது என்ன மாறும்? CH2OH ஆ கன்வெர்ட் ஆகும். பாயிண்ட் புரியுதா? இப்போ அடுத்து கீட்டோன் இருக்கா? கீட்டோன் ரெடியூஸ் பண்ணுமா? ஜெனரலா கீட்டோன் இந்த C டபுள் பாண்ட், இந்த C டபுள் பாண்ட் போல ரெண்டு பக்கமே கார்பன், இது ரெண்டுமே ரிங். அப்ப லீவிங் குரூப் நடக்குமா? லீவிங் குரூப் கிடையாது. அப்ப அது என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் ஒரு ஹைட்ரேட் ரெடியூசிங் ஏஜென்ட் இந்த H- அட்டாக் பண்ணும்போது O- ஆ மாறும். இந்த O- ல ரிமைனிங் என்ன ஆகும்? புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ஷன் நடந்து நமக்கு H இது OH ஆகும். இது ரிங்கா கார்பன். இது என்ன ஆகுது? பிரைமரி செகண்டரியா? இது கார்பன், இதுவும் அந்த ரிங்ல இருக்கக்கூடிய கார்பன், இதுல ரிங்ல இருக்கக்கூடிய கார்பன். அப்படி ஆல்கஹால் என்னது? செகண்டரி ஆல்கஹால். அதான் முன்னே சொன்னேன். ஒரு ஆல்டிகைடா இருந்தா பிரைமரி ஆல்கஹால், ஒரு கீட்டோனா இருந்தா செகண்டரி ஆல்கஹால். பாயிண்ட் புரியுதா? அப்ப ஓவராலா இந்த ஆல்கஹால் வந்து பிரைமரி ஆல்கஹால், இந்த ஆல்கஹால் வந்து அப்ப கீட்டோன் என்னவா மாறும்? இப்போ OH போட்டா இந்த கார்பன் இருக்கக்கூடிய இது பரவலா ஒரு கார்பன், இது பரவலா ஒரு கார்பன். அப்ப என்ன ஆல்கஹால் இது? செகண்டரி ஆல்கஹால். இது எத்தனை ரியாக்ஷன் பண்ணாலும் இல்ல. சரிங்களா? ஆல்டிகைடா இருந்தா பிரைமரி ஆல்கஹால், கீட்டோனா இருந்தா செகண்டரி. இது எல்லாமே எதுக்கு அப்ளிகபிள்? இங்க இருக்கக்கூடிய எல்லா ரியேஜென்ட்க்கும் இது அப்ளிகபிள். இந்த எல்லா ரியேஜென்ட்லயும் ஒரே ஒரு கீ பாயிண்ட் தான். ஒரு ஆல்டிகைட் இருந்தா கன்வெர்ட்டட் இன்டு பிரைமரி ஆல்கஹால், கன்வெர்ட்டட் இன்டு பிரைமரி ஆல்கஹால். ஒரு கீட்டோன் இருந்தா கன்வெர்ட்டட் இன்டு செகண்டரி ஆல்கஹால். கான்செப்ட் புரியுதா? இதுதான் இதோட கீ. நீங்க உட்கார்ந்து மெக்கானிசம் போட வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? அந்த CHO பதிலா என்ன எழுதணும்? CH2OH னு இருக்கும். கரெக்ட்டா? CH
OH. இதுக்கு மேல என்ன எழுதணும்? அந்த ketone இருக்கக்கூடிய இடத்துல OH எழுதணும். இப்போ ketone இங்க தான் இருக்கு. இதுக்கு மேல என்ன எழுதுறேன்? OH இருக்கு. வேற மாத்திக்கிறியா? மெக்கானிசம் தெரிஞ்சவல்ல. மெக்கானிசம் தெரிஞ்சா அப்படினா இந்த ஆல்டிகைட் எப்படி ஆல்கஹாலா மாறுச்சு, இந்த ketone எப்படி ஆல்கஹாலா மாறுச்சுன்னு தெரிஞ்சா போதும். நீ எக்ஸாம்ல உட்கார்ந்து மெக்கானிசம் போட்டவே சரிங்களா? அங்க வந்து ஈஸியான மெத்தட் சொல்லியாச்சு. மெக்கானிசம் சொல்லியாச்சு. அந்த மெக்கானிசத்துல லீவிங் குரூப் இருந்தா எப்படி இன்வால்வ் ஆகும், லீவிங் குரூப் இல்லனா எப்படி இன்வால்வ் ஆகும், அதுல ஆல்டிகைடா இருந்தா எப்படி பிரைமரி ஆல்கஹாலா கன்வெர்ட் ஆகுது, ketone இருந்தா எப்படி செகண்டரி ஆல்கஹாலா கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கறது பாயிண்ட் புரியுதா? இதே ரியாக்ஷன்ல இப்போ இந்த கொடுத்திருக்கக்கூடிய ரியாக்ஷன்ல நமக்கு பர்టిక్యులரா வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் புரோட்டான் ஆல்டிகைட் கொடுத்திருக்காங்க. CH CH C டபுள் பாண்ட் OH. இந்த ஆல்டிகைட் பேரு புரோட்டான் ஆல்டிகைட். இந்த ஆல்டிகைடா இல்லையா? இதுறது இந்த ஆல்டிகைட் பேரு புரோட்டான் ஆல்டிகைட். இந்த புக்ல டைரக்டா இருக்கக்கூடிய क्वेश्चन. சரிங்களா? இப்போ இந்த டபுள் பாண்ட் இருக்கு, ஆல்டிகைட் இருக்கு. ஆல்டிகைட் என்னவா மாறும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சோடியம் போரோஹைட்ரேட் எழுதுறாங்க. லித்தியம் அலுமினியம் நைட்ரேட். இதுதான் நம்ம புக்கில் கொடுத்திருக்கக்கூடிய ரியாக்ஷன். சரி, இன்னும் நிறைய ரியாக்ஷன்ஸ் இருக்கு. இது இந்த டபுள் பாண்ட் என்ன டபுள் பாண்ட்னு பார்க்கணும். ஐசோலேட்டட் டபுள் பாண்ட், அதாவது அனாதையா இருக்கக்கூடிய ஒரு டபுள் பாண்ட். இந்த டபுள் பாண்ட் கூட யாருமே கனெக்ஷன் இல்லை. இந்த டபுள் பாண்ட் இருந்து எப்ப ரெசனன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணோம்? டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட், டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட், இந்த மாதிரி இருந்தா ரெசனன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். இதே டபுள் பாண்ட்ல இந்த மாதிரி இருந்தா இது அடுத்த லெவல் ஆகும், பீச் லெவல் வரக்கூடிய பொசிஷன். சரிங்களா? CH double bond CH C double bond OH. இப்போ இது டபுள் பாண்டா, இது சிங்கிள் பாண்ட். சிங்கிள் பாண்ட் என்னது? டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட். இப்போ இது வந்து ஐசோலேட்டட் டபுள் பாண்ட் கிடையாது. இது வந்து ரெசனன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய டபுள் பாண்ட். சரிங்களா? பட் இந்த டபுள் பாண்ட் என்ன அப்படினு பார்த்தா ஐசோலேட்டட் டபுள் பாண்ட். ஏன்னா மெத்தில் கூட ரெசனன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அப்ப ஐசோலேட்டட் டபுள் பாண்டா இருந்தா ஒரு சோடியம் போரோஹைட்ரேட்டோ லித்தியம் அலுமினியம் நைட்ரேட் என்ன பண்ணாது? அதை ரெடியூஸ் பண்ணாது. அது பர்టిక్యులரா சொல்ற சோடியம் போரோஹைட்ரேட். சரிங்களா? இதுல உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ரியாக்ஷன் என்னன்னா சோடியம் போரோஹைட்ரேட். பட் லித்தியம் அலுமினியம் நைட்ரேட் வந்து ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்டா இருக்கிறதால ரெடியூஸ் பண்ணும். சரிங்களா? பட் சோடியம் போரோஹைட்ரேட் எப்போ ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னா இந்த டபுள் பாண்ட் இங்க இருக்கக்கூடிய ஒரு பேர் குரூப் மாதிரி ரெசனன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணா டபுள் பாண்டையும் பிரேக் பண்ணும். டபுள் பாண்டை பிரேக் பண்ணிட்டு இங்க ஒரு ஹைட்ரஜன் இங்க ஒரு ஹைட்ரஜன், அதாவது நடக்கக்கூடிய மெக்கானிசம் என்ன அப்படின்னா இது டபுள் பாண்ட். இந்த டபுள் பாண்டை பிரேக் பண்ணிட்டு ஹைட்ரஜன் ரெடியூசிங் ஏஜென்ட் இங்க ஒரு ஹைட்ரஜன் ஆட் பண்ணும், இங்க ஒரு ஹைட்ரஜன் ஆட் பண்ணும். அப்ப டபுள் பாண்ட் என்ன மாறிடும்? சிங்கிள் பாண்டா மாறிட்டு இங்க ஒரு ஹைட்ரஜன் இங்க ஒரு ஹைட்ரஜன் இப்படி மாறும். சரிங்களா? உங்க புக்ல இந்த லெவலுக்குலாம் கிடையாது. பட் ஐசோலேட்டட் டபுள் பாண்டா இருந்தா டஸ் நாட் அஃபெக்டட் பை தி சோடியம் போரோஹைட்ரேட். அப்ப இந்த ஐசோலேட்டட் டபுள் பாண்ட் என்ன பண்ணதே இது ரெடியூஸ் பண்ணாது அப்படிங்கிறது தெரியும். சரிங்களா? அது சோடியம் போரோஹைட்ரேட் இருந்தாலும் சரி, லித்தியம் அலுமினியம் நைட்ரேட் இருந்தாலும் சரி. ஆனா ரெசனன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணா அந்த டபுள் பாண்ட் சேர்த்து என்ன பண்ணும்? ரெடியூஸ் பண்ணும். எது? இந்த சோடியம் போரோஹைட்ரேட் அண்ட் லித்தியம் அலுமினியம் நைட்ரேட். அப்ப இது ஐசோலேட்டட் டபுள் பாண்டா அப்ப ரெடியூஸ் பண்ணாது. அப்ப ஆல்டிகைட் என்னவா கன்வெர்ட் பண்ணும்? பிரைமரி ஆல்கஹாலா கன்வெர்ட் பண்ணும். அப்ப ரிமைனிங் இருக்கு அப்படியே எடுத்துக்கலாம். CH3 CH டபுள் பாண்ட் CH இங்க CH2 OH. இந்த ஆல்கஹால் பேர் என்னது? பிரைமரி ஆல்கஹால். ஆல்கஹால் பேர் என்னது? பிரைமரி ஆல்கஹால். இதே இடத்துல ketone போட்டோம்னா என்ன கிடைக்கும்? ஒரு செகண்டரி ஆல்கஹால் கிடைக்கும். கரெக்ட்டா இல்லையா? C டபுள் பாண்ட் O பேர் என்ன பண்ணும்? ஒரு OH போட்டோம்னா ஆன்சர் பண்ணும். இப்போ இதுல அடுத்து இன்னொரு क्वेश्चन என்ன ரொம்ப முக்கியமானது. அடுத்த கேட்டகரி அதாவது லித்தியம் அலுமினியம் நைட்ரேட். ஃபர்ஸ்ட் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இரண்டாவது B2H6 டைபோரேட் வித் டெட்ராஹைட்ரோஃபியூரான். தேர்ட் கேட்டகரி ஹைட்ரஜன் வித் நிக்கல், ஹைட்ரஜன் வித் பிளாட்டினம், ஹைட்ரஜன் வித் பல்லேடியம். சரிங்களா? ஜெனரலா சொன்னா ஹைட்ரஜன் வித் கேட்டலிஸ்ட். சரிங்களா? அது மெட்டல் வித் கேட்டலிஸ்ட். மெட்டல் வித் கேட்டலிஸ்ட் இதுதான் வந்து ஜெனரல். இந்த மூணுமே வந்து பாத்தீங்கன்னா எஸ்டரை மட்டும் தான் ரெடியூஸ் பண்ணும். எஸ்டர் ரெடியூஸ் பண்ணும், அதாவது ஆல்டிகைடை ரெடியூஸ் பண்ணும், ketone ரெடியூஸ் பண்ணும், எஸ்டரை. ஆனா இந்த மூணையும் தவிர ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லாமே எதுல? சோடியம் போரோஹைட்ரேட், சோடியம் எத்தனால், டைபால் H இதெல்லாம் எதை ரெடியூஸ் பண்ணாது? எஸ்டர் தான் ரெடியூஸ் பண்ணாது. சரிங்களா? நம்ம மூணு கேட்டகரி தெரிஞ்சா போதும். ஆல்டிகைடை எதெல்லாம் ரெடியூஸ் பண்ணும்? இங்க இருக்கக்கூடிய எல்லாமே ஆல்டிகைடை ரெடியூஸ் பண்ணும், இங்க இருக்கக்கூடிய எல்லாமே ketone ரெடியூஸ் பண்ணும். பட் இதுல பர்టిక్యులரா இருக்கக்கூடிய லித்தியம் அலுமினியம் நைட்ரேட், டைபோரேட் வித் டெட்ராஹைட்ரோஃபியூரான், அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் வித் நிக்கல் ஆர் ஹைட்ரஜன் வித் பிளாட்டினம் ஆர் ஹைட்ரஜன் வித் பல்லேடியம். இது பர்టిక్యులரா எஸ்டர் என்ன பண்ணும்? ரெடியூஸ் பண்ணும். என்ன ரெடியூஸ் பண்ணும்? எஸ்டரை ரெடியூஸ் பண்ணும். இப்போ எஸ்டர் எப்படி ஆல்கஹாலா கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறது இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். CH3 C double bond O இது ஓரா இந்த எஸ்டர் COOR அது பேர் என்னது?
எஸ்டர். இப்போ எஸ்டர்ல இந்த ரியேஜன்ட் தான் போணும். இப்போ சப்போஸ் சோடியம் போரோஹைட்ரேட் கொடுத்துட்டாங்க, நோ ரியாக்ஷன். ஆன்சர் வந்து நோ ரிடக்ஷன் ஆர் நோ ரியாக்ஷன். நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இதே கொஸ்டின்ஸை கூட சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எஸ்டரை கொடுத்துட்டு சோடியம் போரோஹைட்ரேட் கொடுப்பாங்க. ஆப்ஷன் ஏல ஒரு ஆல்கஹால் கன்வெர்ட் ஆக முடியும், ஒரு பிரைமரி ஆல்கஹாலா மாற்ற முடியும். ஆப்ஷன் பில செகண்டரி ஆல்கஹாலா மாற முடியும். ஆப்ஷன் சில நோ ரியாக்ஷன், ஆப்ஷன் டில ஆல் ஆஃப் தி அபவ், நன் ஆஃப் தி அபவ் இருக்கும். சரிங்களா? இந்த லித்தியம் அலுமினியம் நைட்ரேட், டைபோரேன் வித் டெட்ராஹைட்ரோஃபியூரான், ஹைட்ரஜன் வித் பல்லேடியம், பிளாட்டினம், நிக்கல், இது மூணு மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரியாஜென்ட்ல இந்த எஸ்டரை வந்து ரெடியூஸ் பண்ணும். எஸ்டரை ரெடியூஸ் பண்ணும். இப்போ இதான் ஒன்று நம்ம லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட்லாம் இதுல இருந்து கிடைக்கக்கூடிய நியூக்ளியோஃபைல் வந்து கரெக்டா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம்? CH3 O மைனஸ் O இங்க இருக்கு, O இங்க இருக்கு, ஹைட்ரேட். இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ இந்த நெகட்டிவ் இன்வால்வ் ஆகுமா ஆகாது? O ரெண்டு லீவிங் குரூப் இல்லையா? O லீவிங் குரூப், OCOCH3 லீவிங் குரூப், Cl லீவிங் குரூப் எல்லாம் பார்க்க இல்லையா? அந்த O என்னது? லீவிங். அப்ப லீவிங் குரூப் தான் அந்த நெகட்டிவ் பார்ட் என்ன ஆகும்? திரும்ப இன்னொரு பாகமா ஆகும். இங்க லீவிங் குரூப் இருந்தா இந்த நெகட்டிவ் ஆட் ஆகும்னு சொல்றா இல்லையா? அப்ப ஆட் ஆகும். அப்ப அடுத்த ஸ்டெப் என்ன நடக்கும்? CH3 C டபுள் பாண்ட் O இது என்ன இருக்கு? இதெல்லாம் ஆல்டிகைடா. ஆனா ஆல்டிகைட்ல ரெடியூசிங் ஏஜென்ட் திரும்ப நடக்குமா நடக்காதா? அப்ப திரும்ப என்னது? இந்த ஆல்டிகைட்ல ரெடியூசிங் ஏஜென்ட் H மைனஸ், இந்த H மைனஸ் என்ன பண்ணும்? கன்வெர்ட் பண்ணுமா? அப்ப அடுத்த ஸ்டெப் என்னது? CH3 இந்த O மைனஸ் இந்த ஹைட்ரஜன் இப்ப அட்டாக் பண்ண ஹைட்ரஜன் இப்ப ஃபர்தர் என்ன நடக்கும்? ஹைட்ரஜன் நடக்கும். ஏன் இங்க இருக்கு லீவிங் குரூப் இல்ல, லீவிங் குரூப் இல்ல ஹைட்ரஜன் பண்ணனும்னா இந்த O மைனஸ் இந்த H பிளஸ் அப்சர்ட் பண்ணுவோம். அப்ப COH இந்த ஹைட்ரஜன் CH3 CH2OH எத்தனாடா? இதெல்லாம் எத்தனை என்ன ஆகுது? பிரைமரி ஆல்கஹால் எத்தனை அப்படி செகண்டரி ஆல்கஹால் என்ன ஆகுது? அவ்வளவுதான் ஆன்சர். அப்ப இங்க இருக்கக்கூடியது வந்து இந்த OR அப்படிங்கிறதுல லீவிங் குரூப் எது இருந்தாலும் சரி எஸ்டர் ஆல்கஹால் கிடைக்கும், பிரைமரி ஆல்கஹால். எஸ்டர் என்ன கிடைக்கும்? பிரைமரி ஆல்கஹால். பாயிண்ட் புரியுதா இல்லையா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல சார் ஆல்டிகைட் கிடைச்சது. ஆன்சர் நிக்காது. ஏன்? ஆல்டிகைட் அப்படிங்கிறது கார்பனைல் சிஸ்டம். இந்த கார்பனைல் சிஸ்டம் திரும்ப என்ன பண்ணும்? இந்த லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் கூடிய ரியாக்ஷன் என்னது? திரும்ப அட்டாக் பண்ணுது. இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா எத்தனை மோல் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் எடுத்துக்கணும்னு கேட்பாங்க. ஜெயில் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ல இப்போ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து ஒரு H மைனஸ்க்கு அட்டாக் பண்ணும். எத்தனை மோல்? 1 மோல். அப்ப அதுல இருந்து ஒரு மோல். அடுத்த ஸ்டெப்ல நமக்கு ஒரு ஆல்டிகைட் ஃபார்ம் ஆகும். இந்த ஆல்டிகைடோட நிறுத்திட்டோம்னா நமக்கு எத்தனை மோல் தான் ட்ராப் பண்ணும்? ஒரே ஒரு மோல். இப்போ இந்த ஆல்டிகைடுக்கு திரும்ப அட்டாக் பண்ணணும் அப்படின்னா திரும்ப எத்தனை மோல் தேவைப்படும்? இன்னொரு மோல் தேவை. பட் டோட்டல் ஆன்சர் என்ன? 2 மோல் இருந்தா தான் இந்த எஸ்டர் வந்து என்ன பண்ண முடியும்? பிரைமரி ஆல்கஹாலா கன்வெர்ட் பண்ண முடியும். இந்த 4 கீ பாயிண்ட் தெளிவா தெரிஞ்சுக்கணும். இந்த எல்லா ரியாக்ஷன்ட்டும் ஒரு ஆல்டிகைட பிரைமரி ஆல்கஹாலா கன்வெர்ட் பண்ணும், ஒரு கீட்டோனை செகண்டரி ஆல்கஹாலா கன்வெர்ட் பண்ணும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது இந்த ரியாக்ஷன்ஸ்ல பர்టిక్యులரா சொன்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட், டைபோரேன் வித் THF, ஹைட்ரஜன் வித் நிக்கல், பல்லேடியம், பிளாட்டினம், இது only reduced by the ester, only reduced by the ester. இதுல சோடியம் போரோஹைட்ரேட்டோ இல்ல டைபால் H இல்ல கரெக்டா இருக்கு. சோடியம் எத்தனால் என்ன பண்ணாது? இதை ரெடியூஸ் பண்ணாது. அப்ப அந்த கேட்டகரியில எஸ்டரை ரெடியூஸ் பண்ணணும்னா 2 மோல் இருக்கு. அது 2 மோல் இது எடுத்துக்கலாம், இல்லைன்னா 2 மோல் ஏதோ அதில் எத்தனை மோல் தேவைப்படும்? 2 மோல். ஏன்? ஃபர்ஸ்ட் மோல்ல ஆல்டிகைடா கன்வெர்ட் ஆகுது. அந்த ஆல்டிகைடை திரும்ப ஆல்கஹாலா கன்வெர்ட் பண்ணுறது எத்தனை மோல் தேவைப்படுது? இப்போ சப்போஸ் வந்து ஒரே ஒரு மோல் கொடுத்து ரியாக்ஷன் கேட்குறாங்க, அந்த ஆல்டிகைட் கொடுத்தோம்னா ஆல்டிகைட் தான் ஃபர்ஸ்ட். அடுத்த ஸ்டெப் என்னது? ஆல்கஹாலா கன்வெர்ட் ஆகும். அப்போ எத்தனை மோல் தேவைப்படுதுன்னா 2 மோல். ஆனால் ஜென்ரலா ஒரு எஸ்டரை வந்து ஆல்கஹாலா மாற்றணும்னா இந்த ரியாக்ஷன்ஸை ஜென்ரலா யூஸ் பண்ணுவோம். இதுதான் உங்க புக்கு இருக்கக்கூடிய ரெடியூசிங். சரிங்களா? இந்த பாயிண்ட் புரியுதா? அடுத்த ஒரு 2 எக்ஸாம்பிள். இந்த 2 எக்ஸாம்பிளுக்கு ஓவரால் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்பிளும் எதுலாம் எஸ்டர் ரெடியூஸ் பண்ணுது, எதுலாம் ஆல்டிகைட் ரெடியூஸ் பண்ணுது, எதுலாம் கீட்டோட ரெடியூஸ் பண்ணுது, ஒரே எக்ஸாம்பிள் கூட இங்க இருக்கக்கூடிய எல்லா கீ பாயிண்ட்டும் நம்ம சொல்ல முடியும். ஆனால் உங்களுக்கு ஆன்சர் தெளிவாக தெரியும். ஏன்னா இது இங்க மட்டும் இல்லை, உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஆல்டிகைட்ல இருக்கு, கீட்டோன்ல இருக்கு, கார்பாக்சிலிக் ஆசிட் அதே தான், எஸ்டர்ல அதே தான், அன்னைட்ல அதே தான், அன்னைட்ல அதே தான், அன்னிங்ல அதே தான். இது எல்லாத்துலயுமே இந்த கார்பனுடைய நேச்சர் தெரியும். இல்லைன்னா எல்லா இடத்துலையுமே ரெடியூசிங் இங்கே தான் வருது. கார்பனுடைய ரெடியூசிங் தான் நீங்கள் இந்த டோட்டல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்கிறது எல்லாமே ரெடக்ஷன் அப்படின்னு எடுத்தாலே பெரும்பாலும் கார்பனைல் தான். அப்போ என்ன தெரியணும்? அந்த கார்பனைலுடைய ரோல் வந்து தெளிவாக தெரியும். கார்பனைலுக்கு 3 ரோல் சொல்லியிருக்கிறேன். ஒன்று லிவிங் இருக்குது, இன்னொன்று லிவிங் இல்லாது, இன்னொன்று அசிடிக் ஃப்ளோட், இன்னொன்று வந்து அசிடிக் ஃப்ளோட். இந்த 3 தெளிவாக தெரியும். சரிங்களா? எல்லா இடத்துக்கும் எங்கெங்க என்னென்ன கீ பாயிண்ட் வரும் அப்படிங்கிறத முதல்ல சொல்லியாச்சு.
அப்போ எது ப்ரோட்டான் அப்சார்ப் பண்ணும், எது அந்த லீவிங் குரூப் இருக்கும்போது எப்படி நெகட்டிவ் பார்ட் வந்து இன்வால்வ் ஆகும் அப்படிங்கிற 3 பாயிண்ட் என்ன பண்ணலாம் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ரியேஜென்ட்ஸில் பார்த்த உடனே ஆல்டிகைடாக இருந்தால் பிரைமரி ஆல்கஹால், கீட்டோனாக இருந்தால் செகண்டரி ஆல்கஹால். அதே மாதிரி இந்த 3 ரியேஜென்ட்ஸில் எஸ்டராக இருந்தால் 2 மோல் கொடுத்தாலும் சரி கொடுக்கலாலும் சரி ஆல்கஹால் கொடுத்தாலும் ஆல்கஹால் ஆன்சர். அப்போ எஸ்டர் என்னவோ மாற்றிருக்குது பிரைமரி ஆல்கஹால். இது ஜென்ரல் மெத்தட். இது என்ன மெத்தடு? ஜென்ரல். இந்த 6 பதிலாக வேறு ஏதாவது கொடுக்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் எடுக்கணும். ஓகேவா? இதுதான் வந்து இந்த ரெடக்ஷனில் நீங்கள் இந்த மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய கீ பாயிண்ட் இதுதான். சரியா?